Crossbeats ரீசெண்டாக இந்தியாவில் ஆர்மர் டைவ் அப்படின்ற ஒரு ரக்கட் SwimProof ஸ்மார்ட் வாட்ச் வந்து 3500 லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த ஸ்மார்ட் வாட்சோட அன்பாக்சிங் இனிஷியல் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்ற வந்து பார்த்துட்டு வந்துடலாம். இந்த வாட்ச் வந்து Crossbeats வெப்சைட் அண்ட் Amazonல நமக்கு அவைலபிளாக இருக்கு. லான்ச் ப்ரைஸாக வந்து 3499 கொண்டு வந்திருக்காங்க. கலர்ஸ்னு பார்த்தா பிளாக், கிரீன் நம்ம கிட்ட இருக்கு. கிரே அடிஷ்னலாக வந்து ஒரு ப்ரௌன் லெதர் ஸ்டாப்லையுமே வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா, ஸோ நம்ம எந்த கலர் ஆர்டர் பண்ணுறோமோ அடிஷ்னலாக இன்னொரு கலர் ஸ்டாப்பும் வந்து பாக்ஸ்லேயே கொடுக்குறாங்க. கிரே கலருக்கு வந்து நமக்கு ப்ரௌன் ஸ்டாப்போட வருது. இப்போ வந்து நீங்கள் ஒரு குட்டி அன்பாக்சிங் வீடியோ பார்த்துட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து நம்ம கிட்ட Crossbeats ஆர்மர் டைவ் இருக்குது. பாக்ஸ் பேக்கேஜிங் எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ பேக் சைடு வந்து இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எம்ஆர்பி வந்து 11,999 போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். ஒரு ஸ்வீட் பாக்ஸ் மாதிரி இருக்குது. ஒரு ப்ரீமியமான பேக்கேஜிங். பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அட்வென்ச்சர் வெயிட்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ உள்ளே வந்து இந்த வாட்சோட டிசைனை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. பட் என்ன சர்ப்ரைஸ்னால் நமக்கு வந்து 2 ஸ்டாப்போட வருது. ஒரு அடிஷ்னல் லெதர் ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராப் குவாலிட்டியுமே வந்து நல்லா இருக்குது. ஒரு மெட்டல் பின்னோட வருது. Crossbeats அப்படின்ற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் வாட்ச் இருக்குது. வாட்சோட பில்டு வேறு லெவலில் இருக்குது. ஒரு மேக்னெட்டிக் சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல் QR கோட் கார்டு, அடிஷ்னல் 6 மந்த் வாரண்டி QR கோட் கார்டு, ஃப்ரீயாக வந்து ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு தராங்க, அதுக்கான ஒரு QR கோட், அண்ட் ஃபைனலாக வந்து குயிக் ஸ்டார்ட் கைடோட QR கோட் ஸ்கேன் பண்ணி வந்து யூசர் மேனுவல்ஸ் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. பில்ட் அண்ட் டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வாட்ச் வந்து ரவுண்ட் டிசைனில் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு பயங்கர அட்ராக்டிவாக சம ஒரு ரக்கடு லுக் வந்து ஆஃபர் பண்ணுது. ஸோ லுக்கு மட்டும் வந்து ரக்கடாக இல்லை, உள்ளே யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியலுமே வந்து பயங்கர ரக்கடாக தான் இருக்குது. கேஸ் வந்து டைட்டானியம் அலாய் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக் வந்து பாலிகார்பனேட் தான், பட் ஸ்டில் ஒரு நல்ல ஹார்டாக இருக்குது. ஸ்க்ரீனுக்கு வந்து கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. மிலிட்ரி ஸ்டாண்டர்ட் 810H சர்டிஃபிகேஷன் வந்து இந்த வாட்ச் வாங்கியிருக்கு. அண்ட் ஸ்க்ரீனுக்கு நம்ம பார்த்தோன்னா 9H கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கம்பெனியில் வந்து ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நானும் வந்து ஒரு 1 வீக் ஹெவியாக வந்து யூஸ் பண்ணி பார்த்துருந்தேன். என்னோட யூசேஜில் ஸ்க்ரீன் வந்து இது வரைக்கும் ஸ்க்ராட்ச் ஆகலை. அண்ட் வாட்சோட வெயிட் வந்து அரௌண்ட் 55 கிராம்ஸ் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு லைட் வெயிட் வாட்ச்லேருந்து வரீங்கன்னா ஒரு சுப்பீரியர் பில்டுனால வந்து ஸ்லைட் ஹெவியாக இருக்கும், பட் ரொம்ப சூப்பர் ஹெவியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு 2-3 டேஸ் யூஸ் பண்ணிங்கனாலே வந்து வாட்சோட வெயிட் வந்து நமக்கு ஈஸியாக செட் ஆகிடும். அண்ட் வாட்ச்க்கு வந்து ஒரு 22 mm ரிமூவல் ஸ்டாப்பு. இது ஒரு சிலிகான் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஒரு பெரிய சைஸ் ஸ்டாப் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டாப்போட குவாலிட்டி வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸ்டாப்பில் ஹோல் சைஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கிறதுனால இந்த வெயில் காலத்தில் நமக்கு ஏர் ஃப்ளோ நல்லா ப்ராப்பராக இருக்குது. லாங் வியருக்குமே வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. சிலிகான் ஸ்டாப் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அடிஷ்னலாக வந்து லெதர் ஸ்டாப்பும் வந்து இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த பக்கிள் பின் கூட வந்து மெட்டலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வாட்சில் வந்து நமக்கு ஒரு சுப்பீரியரான பில்டு வந்து கிடைக்குது. அடிஷ்னலாக வந்து IP68 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரேட்டிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 3 ATM வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் இருக்குது. அப் டு 30 மீட்டர்ஸ் வரைக்குமே வந்து ஃப்ரெஷ் வாட்டரில் வாட்ச் வந்து விஸ்டாண்ட் ஆகும்னு கம்பெனியில் வந்து சொல்கிறாங்க. நானும் வந்து ஒரு சில வாட்டர் டெஸ்ட் எல்லாமே வந்து பண்ணி பார்த்துருந்தேன். இப்போதைக்கு அந்த IP ரேட்டிங்னு பார்க்கும்போது வாட்சில் வந்து கொஞ்சம் ரிலேபிளாக இருக்குது. நமக்கு பில்டு குவாலிட்டி டிசைன் எல்லாமே வந்து நமக்கு காம்ப்ரமைஸ் இல்லை. இந்த ப்ரைஸ் பிராக்கெட்டில் நல்ல ஒரு லுக் மட்டும் ஆஃபர் பண்ணுறது இல்லாமல் சுப்பீரியரான பில்டு வந்து நமக்கு கிடைக்குது. டிஸ்பிளே விஷயத்துக்கு வந்து 1.43 சூப்பர் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. 466x466 பிக்சல் டென்சிட்டி இருக்குது. ஸோ இந்த சைஸ் டிஸ்பிளேக்கு வந்து பிக்சல் டென்சிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால டிஸ்பிளே வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்குது. பிளாக் கண்டென்ட் எல்லாமே வந்து நல்லா பியூராக இருக்குது. அவுட்டோர் விசிபிலிட்டி வந்து வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. 1000 nits வரைக்குமே வந்து மேக்ஸிமம் பிரைட்னஸ் சப்போர்ட் இருக்குது. அவுட்டோர் விசிபிலிட்டி வந்து நல்லா இருக்குது. அண்ட் ஆன்டி கிளார் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. நமக்கு பெரிய அளவுக்கு வந்து கிளார் எதுவும் இல்லை. ஓவரால் வந்து ஒரு நல்ல டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. பேட்டரி விஷயத்துக்கு வந்து 410 mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த வாட்டி வந்து ரெகுலராக பார்க்கக்கூடிய லித்தியம் அயன் பேட்டரியில் கோபால்ட் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெகுலராக இந்த ப்ரைஸில் வந்து நம்ம ரக்கடு வாட்சாக இருந்தாலுமே வந்து அப் டு ஒரு 1 வீக் பேட்டரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் இந்த வாட்சில் வந்து நம்ம நார்மல் யூசேஜ்லேயே வந்து நம்ம ஒரு 2 வீக்ஸ் பேட்டரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. கம்பெனியில் வந்து 10 minutes சார்ஜ் பண்ணாலே வந்து 3 days வரைக்கும் யூஸ் பண்ணலான்னு கிளைம் பண்ணுறாங்க. பட் எப்படியுமே வந்து நமக்கு ஒரு less than 1.5 hours வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடுது. இப்போ வந்து நம்ம வாட்ச் வே பார்த்துட்டு வந்துடலாம். மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணால் வந்து நோட்டிஃபிகேஷன் பேனல் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பிரைட்னஸ் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே வந்து மேலே ஸ்வைப் பண்ணால் நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்துக்கலாம். லெஃப்ட் ஸ்வைப் பண்ணால் வந்து நம்ம மெனு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரைட் ஸ்வைப் பண்ணால் வந்து ஸ்லீப் டேட்டா, வெதர், மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் ரைட் சைட் டாப்பில் வந்து ஒரு ஃபிசிக்கல் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்டன் யூஸ் பண்ணி வந்து மெனு போகிறதுக்கும் பேக் போகிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பாட்டமில் இருக்க பட்டன் வந்து பேக் வரதுக்கு. பேக் சைடு வந்து சென்ட்ரா சென்சார்ஸ் இருக்குது. சார்ஜிங் பின் வந்து மேலே இருக்குது. மெனுக்குள்ளே போனதுக்கப்புறமா ஃபோன் கால் பண்ணிக்கலாம். சேவ் பண்ண காண்டாக்ட்ஸ் இருக்கும். கால் ரெக்கார்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம். வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்குது. அண்ட் இந்த டேட்டான்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேட்டாக்குள்ளே அன்றைக்கி தேதி நம்ம என்ன ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கோம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஹார்ட் ரேட், ஸ்லீப்பு, BP, SpO2 ஸ்ட்ரெஸ் மானிட்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்குறது, வெதர் சப்போர்ட் இருக்குது. லேடிஸ்க்கு வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ரிமைண்டர் இருக்குது. அண்ட் ஃபோனோட மியூசிக்கை வந்து நம்ம வாட்ச்ல வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஜென் மோட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீத்திங் மோட்காகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து டைமர்,
ஸ்டாப் வாட்ச் இதெல்லாமே வந்து ரெகுலராக நம்ம பார்க்கக்கூடியது தான். அலாம் வந்து நம்ம வாட்சில் வந்து செட் பண்ணிக்கலாம். அடிஷ்னலாக வந்து கால்குலேட்டர் இருக்குது. அந்த செட்டிங்ஸ்குள்ளே போனதுக்கப்புறமா டிஸ்பிளே செட்டிங்ஸில் ஸ்க்ரீன் டைம் அவுட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரைஸ் டு வேக் ஆப்ஷன் இருக்குது. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்குது. ஒன்ஸ் வந்து நம்ம டிஜிட்டல் கிளாக் வேணுமா அனலாக் கிளாக் வேணுமான்றது வந்து எனபிள் பண்ணிக்கலாம். வாட்சோட ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நமக்கு ஏஓடி வந்து வேக்கப் ஆகிடும். அனலாக் வாட்ச் ஃபேஸ் காட்டுது. ஸோ ஏஓடி உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பேட்டரிக்குள்ளே வந்ததுக்கப்புறமா கரண்ட் பேட்டரி எவ்வளோ இருக்குது, பவர் சேவிங் மோடும் இருக்கும். வைப்ரேஷன் இன்டென்சிட்டி வந்து சாஃப்டாக வேணுமா ஸ்ட்ராங்காக வேணுமான்ற மாற்றிக்கலாம். லாங்குவேஜ் சப்போர்ட் இருக்குது. அண்ட் சிஸ்டம்குள்ளே வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறது, ஷட் டவுன் பண்ணுறது, ரீசெட் பண்ணுறது இந்த ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. இப்போ வந்து நம்ம வாட்சில் ஹெல்த் ஃபீச்சர்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஹார்ட் ரேட் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்லீப் டேட்டா வந்து லாஸ்ட் 7 days ஸ்லீப் டேட்டா வந்து நம்ம வாட்ச்லேயே பார்த்துக்கலாம். எவ்வளோ நேரம் தூங்கியிருக்கும். ஸோ டோட்டல் ஸ்லீப் டைம் வந்து நமக்கு காட்டும். அண்ட் அன்றைக்கு தேதிக்கு எவ்வளோ நேரம் தூங்கியிருக்குமோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் வாட்ச்லேயே வந்து நம்ம பிபியை வந்து மெஷர் பண்ணிக்கலாம். SpO2 ஆப்ஷன் இருக்குது. SpO2 வந்து நம்ம மெஷர் பண்ணலாம். ஸ்ட்ரெஸ் மானிட்டர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டைம் வந்து காட்டும். ஒரு 1 minute டைம் இன்டர்வலில் வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ் வந்து கால்குலேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அது வரைக்கும் வந்து கொஞ்சம் பேஷண்ட்டாக நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹார்ட் ரேட் SpO2 அந்த டேட்டா எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுங்கள். இது ஒரு அக்யூரேட் வேல்யூஸாக மட்டும் எடுத்துக்காதீங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம ஆப் யூஐ பார்த்துட்டு வரலாம். ஃபிட் கிளவுட் ப்ரோ இந்த ஆப் யூஸ் பண்ணி வந்து நம்ம வாட்ச் வந்து ஃபோனோட பேர் பண்ணிக்கலாம். ஸோ வாட்ச் வந்து நான் ஃபோனோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆப்குள்ளே போனதுக்கப்புறமா வந்து ஐடில் அலர்ட் ஆப்ஷன் இருக்குது. அலாம் வந்து செட் பண்ணுறது. அதுக்கப்புறமா வந்து கான்டாக்ட்ஸ் இங்கேருந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸ்போர்ட்ஸ் புஷ் இருக்குது பார்த்தீங்களா. ஒர்க் அவுட் மோட்ஸ் வந்து நம்ம இங்கேருந்து ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் டு வேக் ஆப்ஷன் இருக்குது. லொகேஷன் எனபிள் பண்ணிவிட்டு வந்து வெதர் ரிப்போர்ட் வந்து நமக்கு தேவைப்பட்டு எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ கண்டினியூஸ் ஹார்ட் ரேட் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வாட்ச் வந்து எந்த ரிஸ்ட்டில் நம்ம வியர் பண்ண இருக்குமோ அதை வந்து நம்ம இங்கேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஹோம்குள்ளே போனதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து நம்ம எப்போ தூங்கணும், ஸ்லீப் டேட்டா வந்து நம்ம டீப் ஸ்லீப் எவ்வளோ நேரம் இருக்குது, லைட் ஸ்லீப் எவ்வளோ நேரம் இருக்குது, ஸோ எவ்வளோ நேரம் நம்ம முழிச்சிருக்கோம், டோட்டல் ஸ்லீப் டியூரேஷன் எவ்வளோ இருக்குது. ஸோ இங்கே வந்து ஸ்டார்ட் டைம் எண்ட் டைம். ஸோ ஸ்லீப் டேட்டா வந்து ரொம்ப சிம்பிளாக நீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து வந்து நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் வீக்லி ஸ்லீப் டேட்டா வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த வீக் வந்து ஆவரேஜாக எவ்வளோ நேரம் தூங்கியிருக்கோம் இந்த மாதிரி டேட்டா வந்து இவங்க ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஹார்ட் ரேட்டு, ஸ்ட்ரெஸ்ஸு லாஸ்ட்டாக நம்ம எப்போ மெஷர் பண்ணோமோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஹெல்த் மெஷர்மெண்ட் நம்ம இப்போ கொடுத்துட்டோம் அப்படின்னா வாட்சில் வந்து மெஷர் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஒன்ஸ் மெஷர் ஆகி முடிஞ்சதுக்கப்புறமா அந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து நமக்கு இங்கே ஆப்பில் வந்துடும். அண்ட் ஃபோன் வந்து இது டயலர் ஆப்ஷன். டயலருக்குள்ளே வந்ததுக்கப்புறமா நம்பர் வந்து நம்ம டயல் பண்ணி கால் பண்ணிக்கலாம். அண்ட் காண்டாக்ட்ஸ்குள்ளே போய் வந்து அந்த நம்பருக்கும் நம்ம கால் பண்ணலாம். ஒன்ஸ் வந்து நம்ம கால் பண்ணதுக்கப்புறமா நம்ம காலிங் ஸ்க்ரீன் வந்து இது மாதிரி தான் இருக்கும். கால் வந்து கட் பண்ணிக்கலாம். பட் ஸ்பீக்கரோட லவுட்னஸ் வந்து பயங்கரமாக இருக்குது. அவுட்டோர்லேயுமே வந்து நமக்கு இந்த லவுட்னஸ் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்குது. அண்ட் ப்ரீவியஸ் கால் ரெக்கார்ட்ஸ் வந்து நம்ம இங்கேருந்து பார்த்துக்கலாம். அண்ட் வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து நம்ம டேப் பண்ணோம் அப்படின்னா ஃபோனில் வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட் வேக்கப் ஆகிடும். ஒன்ஸ் நம்ம கால் வரும்போது யூஐ இப்படி தான் இருக்கும். கால் அட்டன் பண்ணலாம், கட் பண்ணலாம். ஒன்ஸ் நம்ம வந்து கால் அட்டன் பண்ணதுக்கப்புறமா கால் மியூட் பண்ணலாம், கட் பண்ணலாம். அண்ட் வால்யூம் டாப்பில் வந்து வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸ்பீக்கர் நமக்கு பார்த்தோன்னா லெஃப்ட் சைடில் ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் பயங்கர லவுடாக இருக்குது. அண்ட் மைக்கோட குவாலிட்டியுமே வந்து நல்லா இருக்குது. நம்ம பேசுகிறது வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு நல்லா கிளியராக கேட்குது. அண்ட் வாட்சில் வந்து பை டிஃபால்ட்டாக 6 வாட்ச் ஃபேஸ் இருக்குது. ஆப்பில் வந்து எக்கச்சக்கமான வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச வாட்ச் ஃபேஸ் வந்து ஆப்பில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வாட்சில் வந்து 125 ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக் ஒர்க் அவுட் மோட்லேருந்து இன்டென்ஸான ஒர்க் அவுட் மோடு வரைக்கும். ஸ்விமிங் எதாவது ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சாலுமே வந்து ஒரு SwimProof வாட்சாக வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆக்டிவிட்டி ட்ராக்கிங் வந்து டீசெண்டாக இருக்குது. ஸ்டெப் அக்யூரசி பொறுத்த வரைக்குமே வந்து அரௌண்ட் 70 to 75% இருக்குது. வந்து ஃபிட்னஸ் பர்பஸ்க்காக நீங்கள் ஒரு வாட்ச் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இது ஒரு பியூர் ஃபிட்னஸ் ஸ்மார்ட் வாட்ச் கிடையாது. பட் இன்டோர் ஆக்டிவிட்டி, நார்மல் வாக்கிங் எதாவது போகிற மாதிரி இருக்கீங்கன்னா அந்த மாதிரி யூசேஜ்க்கு வந்து டீசெண்டான ட்ராக்கிங் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணோம். பட் இந்த வாட்சோட யூஎஸ்பியை வந்து நமக்கு ஒரு ரக்கடு பில்டு ப்ளஸ் வந்து ஒரு சூப்பர்வான டிஸ்பிளே குவாலிட்டி இருக்குது. AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவுட்டோர் பிரைட்னஸ்மே வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த வாட்சை பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். 3500 rupeesக்கு வந்து AMOLED டிஸ்பிளே, காலிங் சப்போர்ட் அண்ட் சுப்பீரியர் பில்டு குவாலிட்டியோட நீங்கள் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் பார்க்குறதா இருந்தால் இந்த வாட்ச் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வாட்சோட பெஸ்ட் பை லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் Crossbeats சைட்டில் வந்து இந்த வாட்ச்ல வேறு ஏதாவது ப்ராடக்ட் நீங்கள் வாங்குறதா இருந்தாலுமே வந்து நம்ம சேனலோட கூப்பான் கோட் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து 5% எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம சேனலோட அஃபிலியேட் லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கேன். சப்போஸ் ஆன்லைனில் நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட், அமேசான், Crossbeats சைட்டில் ஏதாவது ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம சேனலோட அஃபிலியேட் லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால சேனலுக்கு வந்து பெரிய அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.